2019 ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸு செவ்வாய் கிரகத்துக்கு எத்தனை செவ்வாய் கிரகம் இது வந்து துணைக்கோள். செவ்வாய் கிரகத்துக்கு வந்து 2 துணைக்கோள். வியாழனுக்கு 63 துணைக்கோள். சனிக்கு 1வது 60 துணைக்கோள். யுரேனஸுக்கு 27 துணைக்கோள். மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் என்னன்னா K2CR2O7. நூறு சதவீதம் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் இரயில் நிறுவனம் டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி டேஸாக இருக்கும் 7.5%. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சிறு பிளவு துண்டு. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. அதன் மைய கருத்து காற்று மாசு. இப்போ 1, 2மே சரிதான். ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். பிரான்சில் உள்ள கட்சி முறை 2 கட்சி முறை, பல கட்சி முறை மல்டிப்ளை. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை. இதுக்கு ஆன்சர் வந்து டி, ஜல் சக்தி அபியான். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் காண்ட்லா. கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிர்களே இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்த புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் முறை முழு சேர்க்கை. அடுத்து வந்து பொறுத்துக. இதில் யார் யார் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள் இடம்? டெல்லியில் வந்து யார் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா. மத்திய இந்தியாவில் ராணி லட்சுமிபாய். லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மெஹல். கான்பூரில் தாந்தியா தோப். அப்போ 4, 3, 1, 2 தான் ஆன்சர். முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் தலைவர் நிட்டோர் சீனிவாச ராவ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என டேஸ் என அழைக்கப்படுகிறது. நுகர்வோரின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மறைமுக தேர்தல் முறை. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவி காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருவோர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். கூற்று காரணம் 2மே சரி. காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியானவை எது? காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அணிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. இவை நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகிறது. அப்படின்னா இதில் 2 மட்டும்தான் கரெக்டு. 1, 2ம் சரி. 1, 3ம் சரி. துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடு வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயு வெளியிட்டு சேரும் சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. இது 1, 3 தான் சரி. இந்த நீல லிட்மஸ் சிவப்பாக தப்பு. இது தப்பு. சமத்துவ உரிமை அப்படின்னா 2வது விதி 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை விதிகள் 19லிருந்து 22 வரை. அரசியலமைப்பிற்குட்பட்ட தீர்வு காணும் உரிமை விதி 32. சமய சுதந்திர உரிமை விதிகள் 25 முதல் 28 வரை.
இப்போ சமத்துவ உரிமைனா 2, சுதந்திர உரிமைனா 3, அரசியலமைப்பிற்குட்பட்ட தீர்வு காணும் உரிமைனா விதி 32, சமய சுதந்திர உரிமைனா விதிகள் 25 முதல் 28 வரை. பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? 1921. பனகல் அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1924. தேம்பாவணி கிறிஸ்துவ சமயம், சீரா புராணம் இஸ்லாம் சமயம், பகவத்கீதை இந்து சமயம், திரிபீடம் புத்த சமயம். தேம்பாவணினா கிறிஸ்தவ சமயம், சீரா புராணம்னா இஸ்லாம்புரம், பகவத்கீதைனா இந்து சமயம், திரிபீடம்னா புத்த சமயம். ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. முகலாய காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஷெர்ஷா. 2017-18ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தனி நபர் வருமானம் ஜிஎஸ்டிபி எவ்வளவு? $2200. உத்தகல் சமவெளி டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஒடிசா. 0° தீர்க்கரேகையும் 0° அட்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H1N1 வைரஸ். ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தினை உற்பத்தி செய்பவை செர்டோலி செல்கள். இதில் கூற்று காரணம் கொடுத்து கேட்டிருக்காங்க. கூற்று இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளே சிறந்தவை. அடுத்து காரணம், சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். இதில் ரெண்டுமே சரியான விளக்கம்தான். தான் கரெக்ட். பின்வரும் உருவித்திலை தாவரங்கள் பற்றி கூற்றுகளில் தவறானது எது? இதில் 5 அங்க மலர்கள் காணப்படுகிறது. மைட்டாசிஸ் பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? மைட்டாசிஸ் 2 பகுப்பு கொண்டது. பின்வருவற்றுள் தவறானது எது? NaHCO3 பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. அடுத்து 4வது CaOCl2 ரொட்டி சூடாக தயாரிக்க பயன்படுகிறது. ரெண்டுமே தவறானது. அப்படின்னா 2வது தான். 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு 20 சென்டிமீட்டர். ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் 10 N அளவுள்ள விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மைய பகுதியில் இருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு 20 நியூட்டன் N. முதன் மின்கலத்தை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் கணக்கெடுக்கப்படுகிறது. சரிபார்க்கும்போது 172 சென்டிமீட்டர் என்பது 148 சென்டிமீட்டர் என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சராசரி உயரம் 154 சென்டிமீட்டர் தான் இதுக்கு சரியானது. 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமமெனில் அந்த எண்களை காண்க. இது 9 மற்றும் 6 தான் சரி. மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர். அது 154 சென்டி தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும்? 70. சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதைப் போல 6 மடங்கு மற்றும் 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதைப் போல 4 மடங்கு எனில் அவரின் தற்போது வயது என்ன? 36.6. 0.35 பார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக. 35/99.
200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுக்கப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன? 2 உள்ளன. ஏ என்பவர் வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அந்த வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? 12 நாட்கள். 14 அச்சுக்கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோப்பர்கள் தேவை? 10. 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. 900. கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்படுகிறது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை? 103. ஏறு வரிசையில் எழுதுக. 3/4, 1/2, 5/8. இதுக்கு ஏ தான் ஆன்சர். 1/2, 5/8, 3/4 தான் கரெக்டான ஆன்சர். T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 4/5. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? ஆர்டிகிள் 21. ஆசியாவின் டெட்ரா என அழைக்கப்படும் இடம் சென்னை. இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது? 6. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது 9 ஆண்டுகள். ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது 1 ஜூலை 2017. சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி ஜெனோரா. எந்த கூற்று தவறானது? இதில் சிந்து தமிழ் மக்கள் செங்கற்களை பயன்படுத்தின சுமார் 4700 ஆண்டுகள் நியாயம் வாழ்ந்தது. கரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு புதியுண்ட நகரம் என்ற போது சரி. சதுர வடிவிலான 100கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் தப்பான ஆன்சர். இதுதான் மத்திய அரசால் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் ஆர்டிகல் 269. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, பாரிபடா காடுகளை பாதுகாக்க வளப்படுத்தும் ஒரு கிராமம். 2, பாரிபடா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது. இதுக்கு பி தான் ஆன்சர். 1 மற்றும் 2மே சரியானது. இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஷ் நகரமாகும். 6வது நகரமாகும். எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது? ஆகஸ்ட் 2014. 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? 54 கட்சிகள் போட்டியிட்டிருக்குது. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஷ் வழியாக செல்கிறது? மிர்சாபூர். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டி இருந்த வரி நிலவரி தான் அதிகமாக செலுத்த வேண்டி இருந்துச்சு. பம்பாயின் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர். இதில் பொறுத்துக. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்பட்டவர் ராஜாராம் மோகன் ராய். 2வது, இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியானாலே அன்னி பெசன்ட். சூரிய ஒளி மூலம் மின்சாரம், ராமகிருஷ்ண மடம். அப்படின்னா இதுக்கு ஆன்சர் 2, 4, 1, 3.
டேஸ் குழுவின் பரிந்துரையில் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. இது வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம். தப்பு இது இல்லை. சந்தான ஊழல் தடுப்பு குழு. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஸ் ஆகும். 74வது சட்ட திருத்தம். கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டுள்ளது? புதுச்சேரி. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. இந்திய அரசியலமைப்பு எந்த விதி அடிப்படையில் கடமைகளை பற்றி விளக்குகிறது? ஆயிரத்தி 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்படும் உரிமை சொத்து உரிமை. மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேகாலயா. முதல் மொழிவாரியாக மாநிலம் எது? ஆந்திரா. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர் யார்? முதலாம் பராந்தகன். மதுரை குண்டான் என புகழப்பட்டவர் முதலாம் பராந்தகன். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? எது? இதில் பிரம்மபுத்திரா மானச ரோவர் ஏரி இதுதான். பின்வரும் பூர்வ குறியாட்டு செல்கள் பற்றி கூற்றுகளில் சரியானவை எது? தெளிவான உட்கரு கிடையாது. ஜவினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்பு ஆகும் கிடையாது. பின்வருவதில் சரியானது எது? சுவாச வீதம். வெளியிடப்படும் CO2 அளவு டிவைடட் பை பயன்படுத்தப்படும் O2 அளவு தான் சரியானது. ஒரு மின் வேதிக்கலனில் எதிர்மின்வாயில் நிகழும் வினை ஆக்சிஜன் ஒடுக்கம். பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு டைக்ளோரோ டைபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இதுதான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை அதன் லத்தீன் பெயர்களோடு தொடர்புபடுத்தவும். லெட்டுனா பிளம்பம், ஆன்டிமனினா ஸ்டிபியம், டின்னுனா ஸ்டேனம், பொட்டாசியம் காலியம். இப்போனா இதுக்கு வந்து சீதா ஆன்சர். 2 1 4 3. 2 மீட்டர் குவிய தொலைவு உடைய குவி லென்ஸின் திறன் -0.5 டயாப்டர். ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிக வெப்பநிலை 34.8 டிகிரி சென்டிகிரேட், 38.5 டிகிரி சென்டிகிரேட், 33.4 டிகிரி சென்டிகிரேட், 34.7 டிகிரி சென்டிகிரேட், 35.8 டிகிரி சென்டிகிரேட், 32.8, 34.3 டிகிரி சென்டிகிரேட் இருந்தது. அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலை கணக்கிடுக. 34.9. ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கீழ் 33.2 எனில் அவர்களுடைய உயரங்களின் திட்ட விலக்கத்தை காண்க. 5.24. ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயது விகிதம் என்னவாக இருக்கும்? 7:4. இதில் வந்து சுருக்குக. இதுக்கு சுருக்குக 7/1/9.
ஒரு கனசகரத்தின் மொத்த வலைபரப்பு 384 மீட்டர் ஸ்கொயர்டு எனில் அதன் பக்கம் எவ்வளவு? 8 மீட்டர். எல்சிஎம் 3a-1 2a-1 ஸ்கொயர் ஸ்கொயர்டு a ஸ்கொயர்டு -1 இன் மீச்சிறு பொது மடங்கு காண்க. இதுக்கு வந்து டி தான் ஆன்சர். 6a-1 ஸ்கொயர்டு a+1 எப்படின்னா 3 2 6 6 2 பெருக்கி இதை 2 டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து 1/61/64 முப்படி மூலம். இதுக்கு சி தான் ஆன்சர். 2 உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2 மற்றும் அவற்றின் ஆரங்கள் முறையே 2:1 ஆகிய விகிதங்களின் இருப்பின் அவற்றின் கன அளவு விகிதம் 2:1 தான் ஆன்சர். ஒரு தொகையான தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக ஆக வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும்? 10%. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் t² = 3/5 tq = 1/5 எனில் பொது விகிதம் காண்க. இதுக்கு 1/3 தான் ஆன்சர். a1 = -1 மற்றும் an = an-1/n+1 n+2 n 1 n எனில் a² a3 காண்க. இதுக்கு ஆன்சர் -1/4 -1/20 ஆன்சர். 199க்கு 1 + 2 + 3 + n = k எனில் 1q + 2q + n + q nq என்பது k². அடுத்து am-n am+n என்ற பெருக்கு தொடர் வரிசையில் பொது விகிதம் an தான் ஆன்சர். இதோட முடிஞ்சு.